அட போங்கடா. மீண்டும் மீண்டும் ஏன்டா எங்க வயிற்றுச்சிலே வாங்கி வாங்கி கொட்டிக்கிறீங்க? நாங்களே ரோட்ல சோறு தண்ணி கிடைக்காம வெயிலுக்கு படுக்க நிழல் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னும் வாயில்லா பூச்சி நீங்களை இன்னும் எவ்வளோ தாண்டா மெதிச்சு எங்கள் வயிற்றுச்சில வாங்கி கொட்டிப்பீங்க? வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் நீயா நானா பார்த்துருப்பீங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீயா நானா இல்லை, நாயா நீயா அப்படின்றது வேணா வச்சிருக்கலாம். போயும் போயும் வாயில்லாத ஜீவன் எங்க கூட போட்டி போடுறதுக்கு ஒரு மனுஷன் செட்டு கிரியேட் பண்ணி எதிரில் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கம்ப்ளீட்லி ஒரு டிஆர்பி ஹண்ட்டுன்னு நல்லா தெரியுது. அந்த கோபிநாத் மேலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது. ஆனால் அது மொத்தமாக நேற்று போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே உட்கார்ந்து பேசுகிறவங்களுக்குலாம் மனசாட்சியில் ஈரமே இல்லையா? எங்களை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது நாங்களாம் பூமியில் வாழவே கூடாதுன்ட்டு அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டு உட்காந்து பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அவங்களால பேச முடியும்னே தெரியல. 6 அறிவு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க மட்டும் உயிரோடு இருக்கணும். 5 அறிவு இருக்கனால நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, நாங்கள் பூமிக்கு வேஸ்ட்டுன்னு அவங்க யார் முடிவு பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நாய்ங்களால் உங்களுக்கு நடக்கிற அநீதியை மட்டும் சொல்லிட்டீங்களே, மனுஷங்களால் நாங்கள் எவ்வளோ துடுக்கி சாகுறோன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதில் ஒரு சில வீடியோ இனிமேல் வர அடுத்தடுத்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தாது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசில் ஈரோன்னு ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களையும் வாழ விடுங்க. உங்களை மாதிரி தாங்க கடவுள் எங்களையும் படைச்சிருக்காரு. எங்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு பூமியில் நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது.